வணக்க மக்களே, பச்சை பயிரும் அதனுடைய மகத்துவமும் நம்மள பல பேர் அதிக சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பச்சை பயிர்களை சாப்பிட்றதே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளிலே பல பேர் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை சாப்பிட்றது கிடையாது. அப்படிலாம் நீங்கள் இருக்காதீங்க மக்களே. பச்சை பயிரில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள், மகத்துவங்கள், மருத்துவ குணங்கள் இருக்கு. பச்சை பயிரில் புரதச்சத்து நிறைந்திருக்கு. ஆரோக்கியத்தை தரக்கூடிய இதில் நார் சத்தும் மிகுதியான அளவில் இருக்கு. கேன்சரையே தடுக்கக்கூடியது இந்த பச்சை பயிருங்க மக்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம், ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடியதாக, முடி உதிர்வை தடுக்கக்கூடியதாகவும் இந்த பச்சை பயிர் உங்களுக்கு இருக்கும். இன்னும் ஏராளமான மருத்துவ பயன்கள் எல்லாம் இந்த பச்சை பயிரில் இருக்குதுங்க மக்களே. வாங்க அது என்னென்ன ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை பயனுள்ளதாக மாற்றுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ இந்த மூன்று சத்துக்களும் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் இருக்குது. அது தவிர மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. அரிசியோடு நீங்கள் பச்சை பயிரை சேர்த்து பொங்கலாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் மிக பெரும் அளவில் ஆரோக்கியம் பெறும் மக்களே. அதை நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும். பச்சை பயிரை நீங்கள் கொண்டு உங்களுடைய முடி உதிர்வை தடுக்கக்கூடிய உணவை நீங்கள் தயாரிக்கலாம். அடுப்பில் நல்லெண்ணெயை காய்ந்ததுக்கப்புறம் சிறிது சிவப்பு மிளகாயை நீங்கள் போடணும். அதில் பச்சை பயிறு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நீங்கள் கிளறதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா முடி உதிர்வை இது தடுக்கும். 2 ஸ்பூன் பச்சை பயிறு மாவு, சிறிதளவு மஞ்சள், 1/4 ஸ்பூன் குப்பை மேனி இலை பொடி, பசும்பால் ஆகியவற்றை கலந்து பெண்கள் எல்லாம் முகத்தில் தடவி வர வேண்டும். அவ்வாறு செஞ்சாங்க அப்படின்னா முகத்தில் முடி வளர்வது போன்ற ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஸோ பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இது போன்ற பிரச்சனைகள் தடுக்கப்படும். மேலும் உங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா பொலிவு பெறும். உங்களுடைய முகத்தில் முடி வளர்றது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கண்கூடாகவே பலனை பார்ப்பீங்க. பச்சை பயிரில் அதிக விட்டமின் இருக்குதுங்க மக்களே. ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுப்பதால் ரத்த ஓட்டம் சீராகும். சர்க்கரை நோயினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த பச்சை பயிறு. நீங்க பச்சை பயிரை சாப்பிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும். நீங்க மற்ற பலன்களையும் நீங்க செய்யலாம் உடல் எடை குறைக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் நீங்க இந்த பச்சை பயிரையும் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெகுவாகவே உங்களுக்கு உடல் எடை குறைகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கும் பச்சை பயிறு பெரிதும் உதவியாக இருக்கும். இது நீண்ட நேரம் வயிற்றை நிறைவாக வைத்திருக்கும். ஸோ நீங்க பச்சை பயிரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காம இருக்கும். அப்போ பசி எடுக்காம இருக்கும்போது நீங்க அதிக உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளாததன் மூலமாக உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா பருமன் அடையாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யறவங்கலாம் சப்பாத்தி சாப்பிடும்போது அது கூட நீங்க ஒரு பவுல், அதாவது ஒரு கிண்ணத்துல நீங்க இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கொள்ளலாம். இது உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம் முன்னோர்கள் காலம் தொட்டு இந்த பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்றளவும் நவீன உலகத்துல பார்த்தீங்கன்னா பல வகையான உணவுகள் வந்ததுக்கு அப்புறம் இது போல சிறுதானிய வகைகள், பச்சை பயிறு இது போன்றதெல்லாம் யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஆனா நீங்க அப்படி இருக்காதீங்க மக்களே. பச்சை பயிறு சுவையானதும் கூட, ஆரோக்கியமானதும் கூட. ஸோ நீங்க வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பச்சை பயிரை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.